வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாத பலன்கள். இந்த மாத பலன்கள் ஜூன் 2024க்கு எப்படி ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகிறது, ஜூன் 2024ல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருந்து, நீங்கள் எந்த ராசியில பிறந்திருந்தீங்கன்னா அந்தந்த தாக்கங்கள் கோச்சார முறையில உங்களுக்கு சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் வரப்போகுது நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியே புதன் உங்களுக்கு ரிஷபத்துலக்கு வருகிறார். ஜூன் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்துடுறாருங்க. அதே சமயத்தில் ஜூன் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் மீனத்துல இது வரைக்கும் இருந்த செவ்வாய் மேஷத்துக்கு ஆட்சி பலம் பெறுகிறார். அடுத்தது எப்போ ஒரு பயிற்சி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 13ஆம் தேதி. ஜூன் 13ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்துல ஆட்சி பலத்தோட இருந்த சுக்கிரன் மிதுனத்துக்கு நட்பு வீட்டுக்கு மாறுகிறார். அதே சமயத்துல ஜூன் 15ஆம் தேதி சூரியனும் புதனும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுகிறார்கள். கடைசியாக ஜூன் கடைசி நாள் 30ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுகிறார். ஸோ இதுதான் மாத கிரகங்களாகிய சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் ஜூன் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. குரு உங்களுக்கு நல்லா தெரியும், ரிஷபத்திலேயே நீடிச்சிருக்க போகிறார். அதே சமயத்துல மீனத்துல ராகு, கன்னியில கேது, கும்பத்துல உங்களுக்கு சனி நீடித்திருக்க போகிறார். ஆண்டு கிரகங்கள் ஆகிய குரு, ராகு, கேது, சனியில எந்த விதத்திலையும் ஒரு மாற்றங்கள் ஜூன் மாதம் முழுதும் இல்லை. மாத கிரகங்கள் தான் இருக்க போகிறது. ஸோ அத்தகைய அமைப்பு இப்போ உங்களுடைய ராசிக்குள்ள எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பொதுவான பலனை தவிர இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, அதுல உங்களுடைய நீங்க பிறக்கிற ஜாதகத்துல பிறந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பு என்னங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டரா நீங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அம்சங்கள் வேகமா நடக்குமா அல்லது டிலேவா நடக்குமா, சாதகங்கள் அதிகமாகுமா சாதகங்கள் குறையுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம மாத பலன்களை நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2024 மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, மாத கிரகங்கள் ஆகிய சுக்கிரன், புதன், சூரியன், ஆண்டு கிரகமாகிய குரு எல்லாமே ரிஷபத்துல இருக்கும் பொழுது ரிஷப ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலமாக இருக்க போகிறது. மனம் புத்துணர்ச்சி அடைகிறது, குதூகலம் அடைகிறது. பல நாட்களாக பல மாதங்களாக எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் கைகூடுகிறது. 12ஆம் இடத்துல இத்தனை விஷயங்கள் இருந்து விரயங்களும் வீண் பிராணங்களும் டிராவல்ஸும் கொடுத்து கைக்கு வாய்க்கு வரலைங்கிற மாதிரி எல்லா ஏஜ் வயதினர் ரிஷபராசிக்காரர்கள் இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு வரக்கூடிய மாதமாக ஜூன் மாதம் உண்டு. குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்குள்ளேயே இத்தனை கிரகங்கள், அது சுப கிரகங்களாகிய குரு, சுக்கிரன்லாம், புதன்லாம் ராசிக்குள்ளேயே இருந்து சுக்கிரனோட வீட்டுல நல்லா இருக்கும் பொழுது நல்ல ஒரு பலனாக 7ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற பங்குதாரர்கள், மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம் எல்லாம் நல்லா திருக்பலம் பெற்று ஒளி பெற்று நல்ல ஒரு அமைப்பு பெறக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்ல போகணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப்பும், கான்ட்ராக்ட் பிசினஸ்ல பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல கான்ட்ராக்ட்ஸும் அக்ரிமெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புல ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் கிடைச்சதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் பெறக்கூடியது ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு. தொழில இருக்கிறவங்க, ஒருத்தங்களோட அசோசியேட் பண்ணி பிசினஸ் பண்றவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பார்ட்னர், பங்குதாரர், ஒரு கிளைண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. திருமண தடைகள்னால பாதிக்கப்பட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அஸ்தம சரி 2018 சரியா இல்லைங்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முதல் திருமணம் பிரச்சனையாகி இன்னொரு மறுவாழ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு அருமையான ஒரு அமைப்பு வரக்கூடிய, மறுதினமும் நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக முதல் 15 நாட்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூன் மாதம் இருக்கிறதுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் மூலமாக, கிளைண்ட்ஸ் மூலமாக, கஸ்டமர்ஸ் மூலமாக நல்ல அனுகூலம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. திருமணங்கள் தடைகள் நீங்கி திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்துல குழந்தையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, குழந்தை பேர் எதிர்பார்த்து இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தசாபுக்திகள்ல குழந்தை பாவம் உள்ள ஒரு கிரகத்தின் தசாபுக்திகள்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் நல்ல நற்செய்தி வரக்கூடிய அமைப்பும்
நீங்கள் வந்து நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் வரக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக உண்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் 7ஆம் வீட்டு அதிபதியே 12ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறது பாத்தீங்கன்னா சொத்துக்களை கொஞ்சம் விற்று அது மூலமா கொஞ்சம் ஆதாயம் பெறுறது. இவ்வளவு நாளா நான் விற்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருந்து நல்ல ரேட் கிடைக்கல. இந்த சொத்தை வித்தா பல பிரச்சனைகள் சால்வ் பண்ணிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புக்கு வரும். ஆனா ஒரு வருஷமா அந்த அமைப்பு வரலைங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு விற்பனை செய்யக்கூடியவும் ஒரு சுப விரயங்கள் செய்து அது மூலம் பல ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கொடுக்கிறார் உங்களுக்கு. அதே சமயத்துல ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாமே மிதுனத்துக்கு வந்து 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்றாருங்க. நல்லா வந்து ஒரு குடும்பத்துல ஒரு அமைதியான விஷயம், ஒரு அருமையான குதூகலமான ஒரு டைமும், உங்களுடைய வருமானங்கள் கொஞ்சம் ஏறுகிற மாதிரியும், அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரியும், தொழில்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து டர்ன் ஓவர் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகுதுங்கிற மாதிரியும், சுய தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, கூட்டு தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஒரு மாதிரியான ஒரு கன்சல்டிங் ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, நிறைய கேஷ் ஃப்ளோ டேர்ன் ஓவர் அதிகமா பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்துல சனி 10ஆம் இடத்திலிருந்து நீடித்து அதிலேயே வந்து உங்க தொழில் மூலமா நிறைய முயற்சிகள், கடுமையான ஒரு அமைப்புகள் கொடுத்து அது மூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் கண்டிப்பாக ஜூன் மாதம் உண்டு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 5ஆம் இடத்துல இருக்கிற கேது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டிங்கான விஷயமா தான் இருக்கு. அதே குறிப்பா பார்த்தீங்கன்னா ராகு திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல லாபங்கள் பெறக்கூடிய நல்ல வாழ்க்கையில அடுத்த லெவல் போகக்கூடிய அமைப்பு உண்டுங்க. மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் ஆட்சி பலம் பெறுகிறார் 2nd of ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம். நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, நல்லா மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்பு, படிச்சதை நல்லா எழுதி நல்லா மார்க் வாங்கக்கூடிய அமைப்பு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு, கான்ஃபிடன்ஸ் கடைசி நேரத்தில் நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பெறக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்கிறதுங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இல்லத்தரசிகள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வேணுங்கிற சில சௌரியமான சில விஷயங்கள் வாங்கிக்கக்கூடிய அமைப்பு, சில மாடர்ன் கிச்சன், சில வீட்டை அழகுபடுத்திக்கிறது, வசதிப்படுத்திக்கிறது, சில பேர்த்துக்கு சின்ன வாகனத்தை விற்று பெரிய வாகனம் அப்கிரேட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள், ஃபோன் வாங்கிக்கிறது, ஒரு அப்கிரேட் பண்றது எல்லாமே ஒரு சுப செலவுகள் கொடுத்து வாழ்க்கையோட தரம் இன்க்ரீஸ் பண்ணி அதிகப்படுத்திக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ராசி நாதனே சுக்கிரனே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் முதல் ஹாஃப். ஸோ 15 நாட்கள் அளவுக்கு முதல் ஹாஃப்ல வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து உங்களுடைய வேணுங்கிற வாழ்க்கைக்கு தேவையான உங்களுடைய சுகங்கள் தேவைகளுக்கெல்லாம் நீங்களே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு முயற்சிகளும் அந்த முயற்சிக்கு ஏற்ற ஒரு அமைப்புகளும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சந்தர்ப்பங்களும் வந்து அது மூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.